என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. இரண்டு சமூகங்களுக்கிடையே எந்த சூழலிலும் ஒரு தவறான புரிதலோடு அல்லது தவறான சக்திகளால் தேவையற்ற மோதல்கள் உருவாக்கக்கூடிய அல்லது உருவாக நேர்கிற தருணத்தில் கூட ஊடகம் என்பது ஒரு சமூக பதற்றத்தை தணிக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை பரஸ்பரம் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாகனமாகத்தான் எந்த ஒரு ஊடகமும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தை நம்ம இந்த தளத்தில் ஏன்னா விரிந்து பரந்துபட்ட மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புல ஒருவர் மீது ஒருவர் காழ்ப்பை மீண்டும் மீண்டும் பேசி அதை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் ஏற்படுத்திடக்கூடாது. திரு அருணன், இன்றைக்கு அர்ஜுன் சம்பத் பேசுவதை நீங்க விமர்சிக்கிறீங்க. சில நாட்களுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாங்குடி அப்படின்ற திருவாரூர் அருகே இருக்கிற ஒரு ஊராட்சி தலைவர் சமூக விரோதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதாவது கள்ளச்சாராயத்தை தடுத்ததுனால. இன்னொரு இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒருவர் மணல் கொள்ளையர்களால கொல்லப்பட்டார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தா பாண்டியன் பேசும்போது, இனி கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வெளியே செல்லும் போது 3 அல்லது 4 பேராகத்தான் செல்ல வேண்டும். உங்கள் பாதுகாப்புக்கு 6 அங்குலத்துக்கு குறைவான நீளமுள்ள கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தா பாண்டியன் பேசினார். நெடுமாறன் அவர்கள் மீனவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மீனவர்களுக்கு ஆயுதம் வழங்கணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆயுதம் என்பது ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கருவியா? இல்ல, அதை நான் ஏற்கல. அதுதான் இப்ப உள்ள பிரச்சனை. என்னன்னா, அரசு தவறு செய்யும் பொழுது தலைவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அவ்வளவுதான், ஒரே வாக்கியம். அப்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆகவே பாதுகாப்புக்காக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அரசு தான் இங்கே பிரதான குற்றவாளியாக இங்கே நிறுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா சரி, நிறைய இந்த குற்றங்கள் என்பது பெருகிக் கொண்டே போகுது. ஏதோ சால்ஜாப் சொல்றாங்க இல்ல அப்படின்னு. இப்ப நான் பாத்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு முன்பு பார்த்தேன், நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினுடைய அதிகாரபூர்வமான வலைத்தளத்துக்குள்ள போய் பார்த்தா இந்த மாதிரியான இந்த குற்றங்களுடைய வகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அது 2010 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க, அதுக்கு பிறகு வரல. ஆனால் உதாரணமா பெருகி கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன இது மட்டும் அதுல இருந்தே கிடைச்சது. பெண்களுக்கு எதிரான குற்றம் என வரும் பொழுது அவங்களே என்ன ஒப்புக்கொள்றாங்கன்னா, 2011 6940 குற்றங்கள், 2012 7192 குற்றங்கள் என்று உயர்ந்திருக்கு. இது 3 விழுக்காடு உயர்வு என்று சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் அகில இந்திய அளவும் கிட்டத்தட்ட இதே போல 3% மேல உயர்ந்திருக்கு என்று அப்படி போடுறாங்க. அப்ப இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த குற்றங்கள், கிரிமினல் குற்றங்கள் என்பது அதிகரித்த வண்ணம் தான் இருக்கு. சோகமான விஷயம், தமிழ்நாடு அதற்கு ஒன்னும் விதிவிலக்காக இல்லை. அப்படி என்றால் இந்த குற்றங்களை குறைப்பதிலே, வருவதற்கு முன்பே தடுப்பதிலே, நடந்தால் உரிய நடவடிக்கை எடுத்து மெய்யான குற்றவாளியை தண்டிப்பதிலே இன்னும் போதிய கவனம் இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க விஷயம். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அதைத்தான் ஒவ்வொருத்தரும் தற்காப்புக்கு ஆகவே அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்க இயக்கத்துக்காரங்க கட்சி வச்சுக்கலான்னு ஆரம்பிச்சா அது நிச்சயமாக அது நல்ல தீர்வாக இருக்காது என்பதான் இப்போ என்னுடைய அபிப்பிராயம். திரு அருணன் ஒரு சட்டம் ஒழுங்கு பார்வையில நின்று இந்த பிரச்சனையை பார்க்கறதுனால அரசு மட்டுமே இதை செய்யணும் அப்படின்ற ஒன்றை திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்ற ஒன்றை கடந்து ஆயுத கலாச்சாரத்தை தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக, துவேஷம் இல்லாத ஒரு சமூகத்தை பார்க்கிற ஒரு விஷயமாக பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி துவேஷம் இல்லாத சமூகம்ங்கிறது வெறும் ஒரு ஐடியல். அது இன்றைக்கோ நாளைக்கோ இன்னும் 10 ஆண்டுகள்லையோ இன்னும் 100 ஆண்டுகள்லையோ கூட அது வருமானு தெரியல. ஆனா என்ன தேவைங்கன்னா திரும்ப சட்டம் ஒழுங்கு தான். அதாவது நீ துவேஷத்தை எல்லாம் வைத்துக்கொள், ஆனா அடுத்தவன் மேல கையை மட்டும் வைக்காது. நீ வாயால சொல்வதை கூட நான் அனுமதிக்க தயாரா இருக்கேன். ஆனால் பிறரை கையால் தாக்குவது, ஆயுதத்தால் தாக்குவதுங்கிறது முற்றிலுமாக ஒழிக்கப்படணும்னா அது சட்டம் ஒழுங்கு வலுவாக ஈடுபடுவதன் மூலமாகவும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். இதே மாதிரி அல்லது இதைவிட மோசமாக ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மதத்தின் மீதான காழ்ப்பு கருத்துக்களை சொல்லுவது பல மேலை நாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாத்திகர்கள் மதத்தை தாக்குவதும் மதத்தை சேர்ந்தவர்கள் தாக்குவதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த தாக்குதல் வெட்டுக்குத்து அப்படிங்கிறதுல போய் ஒரு ஃபங்க்ஷனல்
லா அண்ட் ஆர்டர் இருக்கோ அங்க அது மாதிரி நடக்கிறது கிடையாது. அப்படி அதை மீறி நடந்துருச்சுன்னா உடனடியாக அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை தரப்படுகிறது. இங்க அது நடக்காதுதான் இங்க பிரச்சனையே. நாம எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு படுவேகமாக வேலை செய்திருந்தா இன்றைக்கு நம்ம இந்த அளவுக்கு வருத்தப்பட்டோ அல்லது கவலைப்பட்டோ இது இன்னும் எப்படியெல்லாம் போகுதோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் கையில் ஆயுதம் எடுக்கும் பொழுது நடப்பது ரொம்ப மோசமான ஒரு விளைவாக இருக்கும். திரு அர்ஜுன் சம்பத், வன்முறை என்பது எந்த வடிவத்தில் வந்தாலும் யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்முறையில நியாயமான வன்முறை அப்படின்ற ஒன்று இருக்க முடியாது. எந்த தரப்பு செய்தாலுமே அது நியாயமான வன்முறை என்று இருக்க முடியாது. இப்போ வன்முறை தவிர்த்த ஒரு சமூகத்தை நோக்கி தான் ஒரு நாகரிகமான சமூகம் என்பது நகர்ந்து செல்ல வேண்டும். ஆயுதம் ஒரு தற்காப்புக்காக நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க சொல்றத மற்ற அமைப்புகளும் அப்படியே செய்தார்கள்னா அதனுடைய விளைவு என்பது நினைத்து பார்க்க முடியாததாக இருக்கும். தற்காப்புக்குன்னு சொன்னாலும் கூட. ஆனா நான் இந்த நேரத்தில் கேட்கிறது, இப்ப இந்திரா காந்திக்கும் அல்லது ராஜீவ்காந்தி போன்ற பெரிய தலைவர்களுக்கே அவர்களுக்கு இருந்த ஒரு ஆயுதமோ அல்லது பாதுகாப்போ அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திராத ஒரு நேரத்தில் ஒரு சிறிய கத்தி வைத்துக் கொள்வது அல்லது வேல் வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்பது பாதுகாப்பை உறுதி செய்யுமா, அல்லது உங்களுக்கு போலீஸ்காரர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை இப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல பொதுவாகவே தமிழர்கள், இந்துக்கள் மனோரீதியாக காந்தி இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்து சொல்கிறார், the entire Muslims are bullies, the entire Hindus are covered. அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களும் கோழைகளாக இருக்கிறார்கள். இந்த மெக்காலே கல்வி திட்டத்தின் மூலமாக அவர்கள் மனதிலே பின்னடைவு. அந்த காலத்துல தற்காப்புக்காக மட்டுமல்ல, பயன்பாட்டிற்காக கூட தங்களுடைய கைகளிலே ஆயுதம் வைத்துக் கொள்வார்கள். இந்த ஆயுதம்னா எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப நாங்க வச்சிருக்கிற கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அருவாளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அங்க துப்பாக்கி, வெடிகுண்டு பயங்கரவாதிகள் கையில இருப்பது அதிகம். இப்ப ஆயுதங்கள் அல்ல இங்க பிரச்சனை. இந்த ஆயுதங்கள் ஒரு மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும், ஒரு தற்காப்பு. பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் எங்க கடவுள்கள், காருண்யாமூர்த்தியான கடவுள்கள் பூராமே ஆயுதங்களை கையில வச்சிருக்காங்க. ஆயுத பூஜைங்கிறதே ஒரு வீர வழிபாடு தான். இந்த ஆயுதங்களை கொடுப்பு நீங்க இந்துன்னு சொல்லிட்டு தலைவர்னு வெளியே வந்தாலே கொண்டு போடுவான். தொடர்ந்து கொலை செய்யறாங்க. ஒரு தைரியத்தை உருவாக்க வேண்டும். இந்து என்று போராடுவதற்கு, வாதாடுவதற்கு, பரிந்து பேசுவதற்கு ஆட்கள் முன்வர வேண்டும். அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு மனோரீதியாக அந்த மனோ திட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஆயுதம் செய்வோம், நல்ல காகித செய்வோம் சொன்னாரு. பதட்டத்தை உருவாக்குமா? நீங்க நல்லா அழகா சொன்னீங்க. ஊடகத்தின் வழி நாம மேலும் மேலும் அமைதியை உருவாக்கணுமே ஒழிய பதட்டத்தை உருவாக்க கூடாது என்று ஒரு அழகான வாசகத்தை சொன்னீங்க. இங்க பாருங்க, பதட்டத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, இந்துக்கள் பற்றியே, இந்து மதம் பற்றியே அவர் கொச்சைப்படுத்துறாருங்கிறேன். இப்ப இவர் என்ன, நாங்க தான் இந்துக்களுக்காக சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? இந்துக்கள் எல்லாம் கோழைகள், ஆகவே அவங்க வீரமா வரணும்னா ஆயுதம் தரிக்கணும். அதுக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? இந்து கடவுள்களை போய் இதுல போய் இழுக்கிறாரு. அநீதிகளை எதிர்த்து போராடணும் என்பதற்கான ஒரு அடையாளமாக வேண்டுமானால் அந்த தெய்வங்களின் கையிலே ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனா இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, யுத்தம் செய், போராடு, தாக்குங்கிறாரு. தற்காப்புக்காக அல்ல, தாக்குதலுக்காக ஆயுதம் என்று சொல்கிறார் என்பதுதான் இப்ப எனக்கு படுது அவர் பேச்சல. அப்படியா புரிஞ்சு கொள்ள முடியும் திருச்சியார்? அதாவது இது அவர் சொன்னது கரெக்டா, ரொம்ப அருமையா அப்படி திருப்பி சார் சொல்லிட்டு இருக்கு. அப்படி அல்லது, அதாவது தொடர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிகிலேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அரசியல் வழியாக தீர்த்து கட்டுவது. அரசியல்ல அதாவது ஒரு அரசியல் மூலமா ஒரு கொலை நடக்கும் போது மத்த எல்லாருக்கும் என்ன பயம் வருது? நம்ம எதுக்கு நம்மளை வெளிக்காட்டிக்கணும், நம்ம ஏன் இதை பத்தி நான் சொல்லிக்கணும், நான் இதில் இல்ல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரணும் இல்லையா? இப்படி ஒரு பயத்தை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட அரசியல் கொலைகள் நடக்கின்றன அப்படின்னு அர்ஜுன் சம்பத் சொல்றார். அந்த கருத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அர்ஜுன் சம்பத் சொன்ன கருத்தை ஒரு இமாம் சொன்னாருன்னா நீங்க ஒப்புக்கொள்வீங்களா? இல்ல சார், இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது யாரும் சொல்லாம இல்லை. எந்த தலைவர் இந்தியாவில் சொல்லாம இருக்காங்க? யாரா ஒருத்தர் ஏதோ சொன்ன மாதிரி தாப்பாண்டியன் சொன்ன யார் சொல்லாம இருக்காங்க? எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய திட்டமே இந்த படுகொலைகள், இந்த படுகொலைகள் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, இந்துக்கள் படுகொலை, இந்து அமைப்புகளை சேர்ந்த ஒரு சிலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்ன நடந்தது படுகொலை எல்லாமே அது போன்று நடந்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதே போன்று முஸ்லீம்களை கோவையில் ஹக்கீம், திண்டுக்கல்ல ஒரு இமாமு, பழனி பாபா போன்ற தலைவர்கள், இப்படி எல்லாம் பல பேர் இந்த முஸ்லீம் தரப்புலையும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது. யார் படுகொலை செய்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தப்பு இல்லை. ஆனால் ஆயுதம் வைத்துக் கொள்வது என்ற ஒரு கருத்துல இப்ப நாம சொல்றோம், இப்ப நீங்க சொன்ன கருத்திலேயே இன்றைக்கு குஜராத்ல 3000 பேர் படுகொலை செய்திருக்காங்க.
முசாபர் நகர்ல நடந்த படுகொலையும் கலவரத்தையும் தொடர்ந்து தான் இன்றைக்கு அங்க வந்து 73 சீட்டுகளை அவர்களால் பெற முடிஞ்சிருக்கிறது. இப்ப அங்க பாதிப்பு படுகொலை நான் முடிச்சறேன். யாரோ ஒருத்தர் இது மாதிரியான அநியாயமாக இங்க கலவரங்கள் தூண்டிவிடப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிறது. எனவே முஸ்லீம்கள் அனைவரும் இது போன்ற ஒரு பிச்சுவா கத்தி வச்சுக்கங்கன்னு சொன்ன மாத்திரத்துல என்ன நடக்கும்? உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு வெளியே வர முடியாத சட்டத்தின் கீழே உள்ள இருப்பாங்க. இல்லனா என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்படுவாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஆனால் இந்த இன்னைக்கு இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற காரணத்தால அவர் மீது எந்த சட்டமும் பாய போறதில்லை. அவர் இன்னும் வெகுவாக பேச போறார். என்ன நான் சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னா, இந்த கலவரங்கள், இந்த குண்டு வெடிப்புகள், இந்த படுகொலைகள் இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைந்து அதனுடைய ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி. இந்த கலவரங்களால் அவர்கள் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள், படுகொலைகளால் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள், வெடிகுண்டுகளை அரசியல் ஆதாயம் அடைகிற ஒரே காரணத்தால் இதை விரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பிரச்சனை இந்த அவருடைய சமத் சொல்றதை நான் சுத்தமா மறுக்கிறேன். இதனாலதான் ஆதாயத்துல நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கறதுல கிடையாது. நாங்க ஜெயிச்சதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரும் நரேந்திரபாய் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும், இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்க. தவிர 73 சீட்டு உத்தரப்பிரதேசம் ஜெயிச்சிருக்கோம். எப்படி ஜெயிச்சோம்? இந்த முடிவை பற்றி நிறைய முறை விவாதிச்சிருக்கிறோம். இந்தியா அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு காந்தியின் தேசம், நாம் வந்து ஒரு அகிம்சையை போதித்த ஒரு தேசம். இதுல வந்து ஆயுதம் எடுத்துக்கொள்ளுங்க தற்காப்புக்குன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பழுக்கு பலி அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்திலிருந்து இது வருதா, இல்ல காந்தி அப்படின்னு சொல்ற ஒருவர் இந்தியாவின் தந்தை, அகிம்சையே வாழ்நாள்லாம் போதிச்சவர், அதுதான் இந்தியாவினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தேசத்துல ஆயுதங்களுக்கு எங்க இருந்து வேலை வருகிறது? நம்ம காந்தியை முழுமையாக பின்பற்றினால் ஆயுதத்தை தொடவே கூடாது. உயிர் போனாலும் பரவாயில்ல, எதிரிகள் தன்னை வெட்டி கொண்டாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து காந்தி ஒரு விதத்துல அதை வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு இணையாக காந்தி சொல்வதை முழுமையாக மறுத்து நாமும் ஆயுதம் ஏந்த வேண்டும், நாமும் திருப்பி தாக்க வேண்டும் என்கிற கருத்தும் வந்து அரசியல்ல இருக்கு. முக்கியமாக RSS சார்புடையவர்களுக்கு அந்த கருத்து தொடர்ந்து அவர்கள் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள். நீங்க வந்து அந்த பார்ட்டிஷன் சமயத்துல இந்த டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு முஸ்லீம் லீக் செயல்படுத்தினப்ப நிறைய தாக்குதல்கள், நிறைய கொலைகள், நம்ம வந்து அந்த தேச பிரிவினை போது எண்ணற்ற கொலைகள் 2 பக்கமும் நடந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த 2 கருத்துமே அந்த சமயத்தில் இருந்தது. காந்தியுடைய ஒரு கருத்தும், காந்தியுடைய கருத்தை முற்றிலுமாக மறுத்து பிற இந்துக்களுடைய தலைவர்களுடைய கருத்தும் அந்த சமயத்தில் இருந்திருக்கு. உண்மையிலேயே வந்து இன்றைக்கு காந்தி கருத்தை ஏற்றுக்கொள்வோம், நம்ம வந்து நம்ம யாராவது தாக்கினால் நம்ம அடி வாங்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஆட்கள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறார்கள். நம்ம அதை வந்து ஒரு மாரல் ஆங்கிள் பார்க்கலாமே தவிர சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னை எதுக்காக ஒருவர் தாக்க வேண்டும், நான் வந்து என்ன சொன்னாலும் அதற்காக வந்து என்னை ஒருவர் தாக்குமாறு இந்த சமூகத்தில் இந்த நீதி அமைப்பு, இந்த சட்டம் ஒழுங்கு அமைப்பு எவ்விதத்திலும் அனுமதிக்க கூடாது. இப்போ இங்க ஒற்றறிதல், உளவறிதல் இதெல்லாம் வந்து செய்யாமல் ஒரு அமைப்பு ஏன் இருக்கு? ஏன் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு அமைப்பு வந்து இன்னும் போலீசிங்கை கடுமையாக்கவில்லை அப்படிங்கிற கேள்விதான் வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கும். இது வந்து அவசரத்துல அந்த கேள்வியோட நாம இந்த இடைவேளையை விடுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.